श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्मयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं சகசசாகோமனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதி நாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்தவருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நாம் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியினை அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம் பத்து ஏழாம் பதிகம் ஆறாம் பாசுரம். பிரான் மறுநிலம் கீண்டான் பின்னும் விராய் மலத்துழாய் வேய்ந்த முடியன் மராமரமெய்தமாயவன் எண்ணுள் இரானெனில் விண்ணை யானுட்டு வேணோ. பிரான் பெருநிலங்கீண்டவன் பின்னும் விராய் மலர்த்துழாய் வேய்ந்த முடியன் மராமரம் எய்த மாயவன் எண்ணுள் இரானெண்ணில் பின்னையான் ஒட்டுவேணோ. பிரான் உபகாரனும் பெருநிலம் வராக அவதாரத்திலே பெருநிலம் கீண்டவன் வராக அவதாரத்திலே பெரிய பூமியை பிளந்து எடுத்தவன். விராய் பரிமளம் பொருந்திய துழாய் மலர் திருத்துழாய் மாலையை வேய்த்த முடியன் சூழப்பட்ட திருமுடியை உடையவன். மராமரம் எய்த 7 மராமரங்களை துளைத்த மாயவன் வியத்தகு செயல் புரிந்தவன். என் உள்ளத்தை இரானெனில் எழுந்தொருளான் எனில் யான் ஒட்டுவேனோ நான் தரித்திருப்பேனோ என்று ஆழ்வார் எம்பெருமான் தன்னுடைய உள்ளத்திலே சேர்ந்து வந்து இருப்பதை நினைத்து மிகவும் பெருமைப்பட்டு இப்பாசுரத்தினை அருளியுள்ளார். இப்பொழுது இந்த பாசுரத்தின் முழு விளக்கத்தினை நாம் அனுபவிப்போமாக. ஆழ்வாரே, நீர் அவனை விடமாட்டேன் என்கின்றீர், அவன் உம்மை விடில் என் செய்வேன் என்று சிலர் கேட்கின்றார்களாம். அதற்கு ஆழ்வார் பதில் உரைக்கிறார், நான் அவனை என்னை விட்டு அகல சம்மதிக்க மாட்டேன் என்பதாக இப்பாசுரத்தின் மூலம் நம்போன்ற அடியார்களுக்கு ஆழ்வார் தெரிவிக்கின்றார். கண்ணன் எல்லா உயிரினங்களுக்கும் தலைவன். எனக்கும் இந்த உலகிற்கும் பல உபகாரங்கள் செய்தவன். அவன்தான் முன்பு ஒரு பிரளய காலத்தில் கொடிய அரக்கனான இரண்யாட்சன் தன் வலிமையால் பூமியை களவு செய்து ஒழித்தபோது வராக அவதாரம் எடுத்து பூமியை மீட்டெடுத்தவன். இந்த காலத்தில் கூட கடல் கொண்டு விட்டது என்று கூறுவார்களே, அந்த செயல் அவ்வாறு கொடிய அரக்கனாலே பூமியை கொண்டு போய் கடலுக்குள்ளே பாதாள லோகத்திற்குள்ளே சேர்ப்பது போன்ற ஒரு செயல். அப்படி பிரளய காலத்தில் பூமியானது கடலுக்குள் சென்று காலத்தில் எம்பெருமான்
வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி மீட்டு வெளிக்கொடுத்தான். தொடுக்கப்பெற்ற நறுமணமுள்ள செவ்வி அழியாத துளசி மாலையை தன் திருமுடியில் தரித்து கொண்டிருப்பவன் எம்பெருமான். இராமாவதார காலத்தில் தன் வலிமையை நிரூபிப்பதற்காக சுக்ரீவன் வேண்டியவாறு 7 மராமரங்களையும் ஓர் அம்பினால் துளைத்தவன். அதாவது எம்பெருமான் ராமனாக அவதரித்த காலத்திலே சீதையை தேடி அலைந்தபோது கிஷ்கிந்தையில் அனுமன் மூலமாக சுக்ரீவனை நண்பனாக சேர்த்து கொண்டார். அந்த நேரத்தில் சுக்ரீவனிடம் சீதா பிராட்டியை தேடிக் கொடுக்குமாறு வேண்ட சுக்ரீவன் அவரிடம், என் அண்ணன் வாலியை நான் வெல்ல வேண்டும், அதற்கு நீர் துணை புரிய வேண்டும் என்று வேண்டான். அந்த நேரத்தில் சுக்ரீவனுக்கு துணை புரிவதாக எம்பெருமான் ஸ்ரீராமனாக அவதரித்த காலத்திலே வாக்களித்திருந்தார். இருந்தாலும் சில காலம் சென்றமையினாலே சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது, இவரால் இதனை செய்ய முடியுமோ என்று. அப்படிப்பட்ட சந்தேகத்தை நீக்குவதற்காக ஒரே அம்பினால் 7 மராமரங்களையும் துளைத்து அவனுடைய சந்தேகத்தை தீர்த்தவன் ராமபிரான். மாயச் செயல்களில் வல்லவன் என்ற எம்பெருமான். அப்படிப்பட்ட பெருந்தன்மை மிக்கவன் என் மனத்துள் இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் நான் அதற்கு சம்மதிப்பேனோ? அவன் அப்படி அகன்றால் உயிர் தரிப்பேனோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுகின்றார் இப்பாசுரத்தின் மூலம். தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்ட மீன் போல உயிர் தரிக்க மாட்டேன் என்கின்றார் ஆழ்வார். அவன் பிறருக்காகவே உயிர் தரிப்பவன் ஆகையினாலே பிரான் என்று எம்பெருமானை ஆழ்வார் அழைக்கின்றார். நிலா, தென்றல், சந்தனம் போன்றவை தமக்கென்று பாராமல் பிறருக்காகவே அமைந்தது போல நிலாவினாலே குளிர்ச்சி, தென்றலினாலே வருடல், சந்தனத்தினாலே குளிர்ச்சி, இவையெல்லாம் அந்த பொருள்களுக்காக அல்ல, பிறருக்காகவே அமைந்துள்ளது. அதுபோல தனக்காக அன்றி நமக்காக அன்றோ எம்பெருமான் அமைந்துள்ளான் என்கின்றார் ஆழ்வார். தன்னுடைய குணங்கள் மற்றும் இயக்க வைக்கும் செயல்கள் ஆகியவற்றால் என்னை தோற்கடித்து என்னுடன் கலந்து நிற்கின்ற அவனை நான் போவதற்கு சம்மதிப்பேனோ என்கின்றார். தன்னுடைய மேன்மையை கருத்தில் கொள்ளாமல் பூமியை மீட்பதற்காக வராக அவதாரம் எடுத்தது போன்று சம்சாரம் என்ற பிரளயத்தினாலே சூழப்பட்ட என்னையும் அவன் மீட்டெடுப்பான் என்கின்றார் ஆழ்வார். தன்னை அடைந்தவர்களுக்கு உபகாரம் செய்தபடி இருத்தல், சுக்ரீவன் வாலியின் மிடுக்கு மற்றும் ராமனின் மேன்மை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தனக்கு உதவ முடியுமோ என்று ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்த்தவன் அடியார்களிடம் மயக்கம் கொண்டவனாயிற்றே. இப்படிப்பட்டவன் என்னை விடுத்து வெளியே செல்வதற்கு எந்தவிதமான காரணமும் இல்லை. எந்த வகையிலும் நான் அவ்வாறு அவன் சென்றுவிட்டால் இருக்க மாட்டேன் என்று கூறினால் அவனது செய்கைக்கு நான் சம்மதிப்பேனோ? நான் கர்மங்களிலே வசப்பட்டிருப்பது போன்று அவன் அடியாரிடம் வசப்பட்டதற்கு ஏதேனும் குறை ஏற்படுமோ? அப்படி ஏற்பட்டால் அல்லவோ அவன் அகழ்வது. ஆகவே எனது சம்பந்தம் இல்லாமல் அவனால் சுதந்திரமாக என்னை விட்டு செல்ல இயலுமோ? அப்படி ஆனால் நான் உயிர் தரிக்க மாட்டேன் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்தின் மூலம் நம்போன்ற சேதனர்களுக்கு உரைக்கின்றார் என்பதாக இப்பாசர் விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய கால நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்.
எம்பார் திருவடிகளே சரணம்.